ராகு போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது போல ராகு கொடுப்பாரு கேது கெடுப்பாருங்குவாங்க இல்லையா. ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு லாபச்சனியாகவும் சனி பகவான் மேசத்துக்கு விரயச்சனியாகவும் வருகிறார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அது என்ன ஆகும்? எல்லா ராசினரையும் ஒரு விதத்தில் சங்கடப்படுத்தக்கூடிய கிரகமும் இதுதான், ஒரு விதத்தில் நல்லது செய்யக்கூடிய கிரகமும் இதுதான். கோபுரத்தில் வைப்பதும் குடிசையில் கொண்டாந்து வைப்பதும் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் நடக்கும். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி, ஞாயிறு பயிற்சி, இப்படி எத்தனை பயிற்சிகள் இருந்தாலும் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நல்லது செய்யுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம். ஆன்மீக பயணங்கள் யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி தான் ஒரு மனிதனை கோபுரத்தில் வைப்பதும் குடிசையில் கொண்டாந்து வைப்பதும் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் நடக்கும். இந்த 12 ராசிகளில் எல்லா ராசினரையும் ஒரு விதத்தில் சங்கடப்படுத்தக்கூடிய கிரகமும் இதுதான், ஒரு விதத்தில் நல்லது செய்யக்கூடிய கிரகமும் இதுதான். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அசுப கிரகங்கள். அசுப கிரகங்கள்னால் என்ன? கெடுதல் தான் செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் நல்ல இடத்துல இருந்தார்கள்னா அந்த ஜாதகருக்கு யோகமான காலங்கள் வரும். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி, ஞாயிறு பயிற்சி, இப்படி எத்தனை பயிற்சிகள் இருந்தாலும் ஒரு 3 பயிற்சிகளுக்கு மட்டும் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு. அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த 3 பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சிகள். குரு பகவான் பயிற்சி அடைகிறார், அதே போல் சனி பகவானும் பயிற்சி அடைகிறார், அதே போல் ராகு கேது பகவானும் பயிற்சி அடைகிறார். அந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறத வைத்து இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சிகள் எப்படி பலன்களை கொடுக்கும், நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நல்லது செய்யுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு கேது பகவானும் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள். ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு லாபச்சனியாகவும் சனி பகவான் மேசத்துக்கு விரயச்சனியாகவும் வருகிறார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அது என்ன ஆகும்? அதை தான் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒரு கிரக பயிற்சி மட்டும் வச்சு நீங்கள் கணக்கு போடக்கூடாது, மொத்தத்தையும் பார்க்கணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மறைவுஸ்தானமாக போகிறார். நீங்கள் அங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். குரு என்பவர் ஒரு மனிதனுடைய சௌகரியங்கள், வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பவர், ஒரு பொருளாதாரம், ஒரு திருமணம், இதுபோல் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு நபர் தான் அந்த குரு பகவான். சனி பகவான் என்பவர் கர்மக்காரகர். கர்மம், அதாவது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை கொடுப்பவர். அப்போ இந்த ராகு பகவான் என்பவர் யார்? இந்த ராகு பகவானும் சேம், அதாவது ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பார். அதாவது நாம் கொண்டு வந்த பலன்களுக்கு ஏற்றவாறு பலன்களையும் கொடுப்பவர். சனி பகவானும் ராகு பகவானும் சேம் தான், ஒரே விதத்தில் தான் கொடுப்பாங்க. இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டங்களை கொஞ்சம் அள்ளி கொடுப்பார். அதே போல் ராகு பகவான் ஒரு நபருக்கு 18 வருடங்கள் தசா வருடங்கள். இந்த 18 வருடங்களும் ஒரு நபரை உச்சியிலையும் கொண்டாந்து வைப்பார், அப்படியே இல்லைன்னா அடிமட்டத்தில் கொண்டாந்து வைப்பார். இந்த ராகு போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது போல் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பாருங்குவாங்க இல்லையா. அதுபோல தான் இந்த ராகு கேது என்பது. இந்த கேது பகவான் என்பவர் ஒரு குழப்பமான சூழ்நிலையை வைத்திருப்பார். ஒரு ஆன்மீகத்தன்மை, ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம். அந்த வகையில் இந்த கேது பகவான் மட்டும் உங்களை கொஞ்சம் குழப்பிட்டே இருப்பார். ராகு பகவான் லாபஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு கொடுப்பாரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் அப்படியே ரிட்டர்ன் வாங்குவார். எப்படி ரிட்டர்ன் வாங்குவார்? உங்களுக்கு மருத்துவ செலவு, ஒரு அவசர செலவு, இப்படி வாகன விபத்துகள் சம்மந்தப்பட்ட செலவுகள், இப்போ வீடு கட்டி பாதிலே நிற்கும், இப்படிப்பட்ட ஒரு செலவுகளில் கொண்டாந்து சனி பகவான் வைப்பார். சரி, அது இருக்கட்டும்.
குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா வகையிலையும் திருமணமாக இருக்கட்டும், ஒரு குடும்பம் வந்து நல்ல ஒரு விருத்தி அடையிறதுக்காக இருக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியம் நல்லா வரணும், இல்லை வந்து அவங்க ஒரு செல்வ செழிப்பாக இருக்கணும், இப்படி எல்லா வகையிலையும் நல்லது செய்யக்கூடிய குரு பகவான் இந்த சாயா கிரகங்களான இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் குரு பகவான் மறைஸ்தானத்தில் இருந்தார்னா இந்த இருவர்களுக்கும் கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானுடைய பார்வை நல்லா இருந்ததுன்னா இந்த 2 பேருடைய பார்வை அந்த அளவுக்கு பாதிக்காது. குரு சனி பக்கத்தில் இருக்கிறாங்க. குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாலும் சனி செய்ய விடுவாரான்னு பார்த்தீங்கன்னா செய்ய விட மாட்டார். அந்த இடத்துல ராகுவும் வருவார். இப்போ ராகு வரும்போது சனி ராகு சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். ஏதாவது செய்யலாம், தொழில் பண்ணலாம், என்ன பண்ணுறது தான் தெரியல, இது செய்யலாமா வேண்டாமா, ஒரு தொழில் தொடங்கலாமா வேண்டாமா, இல்லை அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, இல்லை வேறு படிப்பு ஏதாவது படிக்கலாமா, நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் அந்த இடம். இந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பல வகையில் வந்து நன்மைகள் கொடுத்தாலும் பல வகையில் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். இது யதார்த்தமாக நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்ச் மாதம் சனி பயிற்சியானது உங்களுக்கு விரய சனியாக வருகிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது அந்த அளவுக்கு நல்லதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா 7.5 சனி ஆரம்பம். இந்த 7.5 சனி காலகட்டங்களில் விரய சனியாக வேற வருகிறார். இந்த விரய சனி சொல்வது ஒரு விதத்தில் 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் மேக்சிமம். இந்த மேசராசிக்காரர்கள் என்பவர் ரொம்ப பிடிவாதம், அதே போல் வந்து முரட்டு குணம், திடீர்னு நல்லா இருப்பாங்க, அம்பியாக இருப்பாங்க, திடீர்னு அந்நியனாக மாறுவாங்க. ரொம்ப முன்கோபக்காரர்கள். இவர்கள்லாம் வந்து தயவு செஞ்சு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்க கற்றுக்கணும். சார், உங்களுடைய எதிரி வேறு யாருமே கிடையாது. உங்களுடைய எதிரி நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய முன்கோபம் தான் உங்களுக்கு எதிரியே யமனாக வந்து அமையிறது. எல்லா விதத்துலையும் நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சுருப்பீங்க, அது ஒரே நிமிஷத்தில் உங்கள் முன்கோபத்தால் கெடுத்துப்பீங்க. அதுதான் நடக்குது. நிறைய பேருக்கு நடந்திருக்கு இந்த மேசராசி நேயர்களுக்கு. அதனால தான் நான் சொல்லுறேன். அதே போல் இந்த குடும்பம் அப்படின்னு வரும்போது நீங்கள் நல்லா இருக்கும் சார், குடும்ப விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும், ஆனால் அனுசரித்து போகணும். இந்த கேது பகவான் கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு போகிறார்ல, மனசை போட்டு கெடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த உஷாராக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ராகு பகவான் இந்த காலகட்டங்களில் பணத்தை அள்ளி கொடுத்தாருன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கேது பகவான் என்னப்பா செய்வார்னா, பணம் நிறையா இருக்கு, வேறு ஏதாவது ஒரு வழியில் கொண்டாந்து விட்டு பார்ப்போம், ஒரு கெட்ட சகவாசத்தில் விட்டு பார்ப்போம் அப்படின்னு வரும். உங்கள் நேரம் சரியில்லைன்னா அப்போ அந்த கெட்ட சகவாசம் என்பது உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பணம் என்பது உங்களுக்கு தங்காது இல்லையா, அப்போ உங்கள் வாழ்க்கை என்பது ரொம்ப வீணாக போகும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டக்குன்னு ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் உங்களை ஈடுபடுத்திக்கணும். அப்படி ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் ஈடுபடுத்திக்கிட்டோன்னா பாதிப்புகள் என்பது ஓரளவுக்கு குறையும். இதுதான் உண்மைக்கூடிய இந்த பயிற்சியானது மேசராசி நேயர்களுக்கு 50-50 நல்லதும் நடக்கும், அதே அளவில் கெட்டதும் நடக்கும். ஒன்றுமே இல்லை சார், ரொம்பலாம் போட்டு செலவு பண்ணிக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நான் செய்ய சொல்லலை. நீங்கள் டெய்லியும் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். உங்களுடைய டெய்லி வேலைகள் ஏதோ அதை நீங்கள் சரியாக செய்யணும். ஆன்மீக உணர்வோடு நீங்கள் இருக்கணும். நீங்கள் டெய்லியும் கோவிலுக்கு போகலைனாலும் பரவாயில்லை, ஒரு சனிக்கிழமை மட்டும் சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வழிபாடு போட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு சனிக்கிழமை தோறும், அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் இந்த கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நீங்கள் வந்து ஒரு தோஷமோ இல்லை வந்து உங்கள் ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா ஒரு 3 கோவில்கள் சொல்கிறேன். அந்த 3 கோவிலை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்ல கோவில்கள். காளஹஸ்தி ஃபஸ்ட்டு, அதே போல் திருப்பாம்புரம், அதே போல் நம்ம கீழப்பெரும்பள்ளம் பூம்புகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். அங்கே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. மார்ச் மாதம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது மேசம் முதல் மீனம் வரை உள்ள இந்த ராசினருக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்பதை வந்து நான் தெளிவாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசினருக்கும் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.